உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கொல்கத்தாவில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் தபால் வாக்குச்சீட்டு உரைகள் அனுமதியின்றி பிரிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்திடம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள குதிராம் அனுஷீலன் கேந்திரா முன் முகாமிட்டுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் அங்கு நேற்று தபால் வாக்குகள் கொண்ட 8 பெட்டிகள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவை சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாத அறையில் வைக்கப்பட்டு தபால் வாக்குச்சீட்டு உரைகள் பிரிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை தொடங்கிய சில நிமிடங்களில் ஷியாங்புகூர் தொகுதி பாஜக வேட்பாளர் பூர்ணிமா சக்கரவர்த்தி தனது ஆதரவாளர்களுடன் அங்கு வந்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இருதரப்பினரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பின் சூழல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்தது. இதேபோல் வடக்கு 24 பகானாஸ் மாவட்டத்தில் உள்ள பராசத் அரசு கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் 17 நிமிடங்கள் சிசிடிவி கேமராக்கள் அணைக்கப்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். முன்னதாக முதல்வர் மம்தா பானர்ஜி தான் போட்டியிடும் பவானிபூர் தொகுதியில் உள்ள ஷகாவத் நினைவு பள்ளியில் சுமார் 4 மணி நேரம் தர்ணாவில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தாவில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் தபால் வாக்குச்சீட்டு உரைகள் அனுமதியின்றி பிரிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்திடம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள குதிராம் அனுஷீலன் கேந்திரா முன் முகாமிட்டுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் அங்கு நேற்று தபால் வாக்குகள் கொண்ட 8 பெட்டிகள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவை சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாத அறையில் வைக்கப்பட்டு தபால் வாக்குச்சீட்டு உரைகள் பிரிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை தொடங்கிய சில நிமிடங்களில் ஷியாங்புகூர் தொகுதி பாஜக வேட்பாளர் பூர்ணிமா சக்கரவர்த்தி தனது ஆதரவாளர்களுடன் அங்கு வந்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இருதரப்பினரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பின் சூழல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்தது. இதேபோல் வடக்கு 24 பகானாஸ் மாவட்டத்தில் உள்ள பராசத் அரசு கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் 17 நிமிடங்கள் சிசிடிவி கேமராக்கள் அணைக்கப்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். முன்னதாக முதல்வர் மம்தா பானர்ஜி தான் போட்டியிடும் பவானிபூர் தொகுதியில் உள்ள ஷகாவத் நினைவு பள்ளியில் சுமார் 4 மணி நேரம் தர்ணாவில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.